உள்ள போறதுக்கு டிக்கெட் கவுண்டர்ல 200. இது மாதிரி நம்ம ஊர்லலாம் இல்லை. இங்கே வந்து என்ன ஜாத்ரா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா. எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது எடிட். எல்லாருக்கும் வணக்கம். விஷாலில் இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்கார். நாங்கள் வந்து இப்போது விஷாலில் மார்க்கெட் போக போகிறோம். வாரத்துக்கு 2 முறை சந்தை போடுவாங்க சொல்லியிருந்தால உங்களுக்கு. இப்போது நானும் எங்கள் வீட்டுக்கார 2 பேரும் சந்தைக்கு போக போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன வாங்குகிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். லைவ் கண்டினியூ வருங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் போகிற சொல்லியிருந்தாலும் இப்போ நானும் எங்கள் வீட்டுக்கார 2 பேரும் மார்க்கெட் போகிறோம். என்எஸ் ரோடு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். மார்க்கெட் போயிட்டு இருக்கிறோம். பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது சொல்லிட்டு அது இந்த ரோடை பெருசாக்குறாங்களா சொல்கிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரே. அது கூட உங்களுக்கு கேட்கும் நல்லா. பஸ் ஸ்டாண்டு அதை ரெடி பண்ணுறாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் இது உள்ளே தான் நாங்கள் சந்தைக்கு போனோம். இங்கே பாருங்கள் போண்டா கடை இருக்குது, இந்த சைடு பானிபூரி கடை இருக்குது. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. பாருங்க அதோ இருக்கு, இங்கே இருக்குது பாருங்க. இதான் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் வரணும் உடம்பு சரியில்லைன்னா. மொபைல் கடை இருக்குது பாருங்க. Till my shadow turns to sun rays and on we'll go. இங்கே பாருங்க நம்ம ஊர் சைடில் ஹை ஸ்கூல் சொல்கிறோம்ல, அது மாதிரி பெரிய ஹை ஸ்கூல் இங்கே தான் 12th வரைக்கும். இந்த ஸ்கூலில் தான் எங்கள் வீட்டுக்கார் படித்தார். நாளைக்கு இங்கே வந்து டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. அதனால் இங்கே பாருங்கள் கொம்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணுறாங்க எல்லாமே. நிறைய பேர் இங்கே தான் வாலிபால் டோர்னமெண்ட் வைக்கிறாங்க, அதனால் வருவாங்க எல்லோரும். இங்கே பாருங்களேன், இது மாதிரிலாம் நம்ம ஊர் சைட்லலாம் இது மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து ஹீரோ ஹீரோயினி மாதிரி அது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் 200. இது மாதிரி நம்ம ஊர்லலாம் இல்லை. இங்கே வந்து என்ன ஜாத்ரா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா. எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது எடிட்டிங்லாம். ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் சூப்பராக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. கடையெல்லாம் இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே பாருங்க ஆப்போசிட்லேயே கடைலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சைடும் கடை இப்போ தான் போடுறாங்க போல், செம்மையாக இருக்குது பாருங்க. இதை உள்ளே போனோன்னா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா அது மாதிரி காசு கொடுத்துட்டு தான் போகணும். கிளம்பிட்டோம், போகிறோம் சந்தைக்கு போகிறோம். போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்யணும். அதனால் போகிறோம் அங்கே பார்த்துட்டு.
சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வண்டி பார்க் பண்ண போகிறோம். பாருங்க மொபைல் ஸ்ட்ரைட்டாக பிடிமா நீ இப்படி பண்ணுறேன்னு. வண்டி இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம். வண்டி பார்க் பண்ணியாச்சு. பாருங்க எங்கள் வீட்டுக்கார் வண்டி தள்ளுறாரு. ஓரம் விட நிறைய வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்குது. பாருங்க எங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் ரோட்டில் இறங்கி வண்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயின்னு இருக்கிறோம். போகிற வழியிலே ரோட்டில் சைட்லேயே 2 சைடுமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய்கறி எல்லாமே இருக்குது. எல்லா காய்கறிகளும் இருக்குது. இன்னும் உள்ள என்ட்ரன்ஸே போகல. நாங்கள் இப்போ தான் என்ட்ரன்ஸ் போகிறோம். இந்த சைடில் பாருங்கள், இந்த சைட்லேயும் பாருங்கள், 2 சைடுமே கடை. ஃபுல்லாமே கடை தான் இருக்குது நிறைய. பாருங்கள் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ரேட் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்காது. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இந்த சைடு பாருங்கள் பாவக்காய், பூண்டு, இஞ்சி. நாங்கள் இப்போ வந்து உள்ளே போயின்னு இருக்கிறோம். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வாங்க போகிறோம். இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறோம் நாங்கள். உருளைக்கிழங்கு இங்கே கம்மி ரேட்டு, அதனால் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே தான். அதனால் நாங்களும் அங்கேயே போயிட்டு உருளைக்கிழங்கு வாங்கிறதுக்கு போகிறோம். போயிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். க்ரௌடு அதிகமாக இருக்குதா, அதனால் வாங்கிறதுக்கு பொறுமையாக வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நின்றுன்னு இருக்கிறோம். உருளைக்கிழங்கு வாங்குற இடத்துல க்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு வெங்காயம் வாங்கலாம் சொல்லிட்டு வெங்காயம் வந்து பார்த்துன்னு இருக்கிறேன். வெங்காயம் பார்த்து எடுக்கணும்ல, அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நான் ஸ்லோவாக தான் வாங்கினேன். இது வரைக்கும் நான் சந்தைக்கெலாம் போனதில்லைல்ல, அதனால் ஸ்லோவாக தான். அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு வாங்க போகிறேன். வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோமே. வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் தான் வீடியோ எடுக்கிறாரு. என்னால் அப்போ வீடியோலாம் எடுக்க முடியலையா, அதனால் எனக்கு சைடில் நின்றுட்டு எங்கள் வீட்டுக்கார் தான் வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வாங்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்து எடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் எல்லோரும் பெரிய பெரிய சைஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனால் நான் அது மாதிரிலாம் எடுக்கல, சின்ன சைஸாக தான் பார்த்து எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப காய்கறிலாம் வாங்கிறதுக்கு போயிட்டு பார்க்குறோம். க்ரௌடு எல்லாத்துலேயும் கூட்டமாக இருக்குதா, அதனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக கடையும் உங்களுக்கு அதுலேயே பாதி கடை நான் சுற்றி காட்டவே இல்லை. ஒரு சில இடத்த மட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் போயிட்டு சுற்றி காமிச்சேன் உங்களுக்கு. அங்கே எல்லா காய்கறிகளுமே இருக்குது. பீர்க்கங்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவரு எல்லாமே இருக்குது. ஒரு கடையாக போயிட்டு நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காய்கறி வாங்கவே போகணும். லாஸ்ட்டில் இது மாதிரி வீடியோவில் இது மாதிரி காட்டுறாங்கல்ல, அது மாதிரி வாங்கி காய்கறிலாம் கொட்டி வைப்பாங்க. மீன் கடைலாம் பாருங்களேன், மீன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மீனுங்க பேர். ஆனால் நிறைய மீனுங்க இருக்குது. நான் பார்க்காத மீனுங்க மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததே இல்லை மீன்லாம் அவ்வளோவா. ஏரி மீன், குளத்து மீன் தெரியும், மற்றபடி எந்த மீனும் தெரியாது எனக்கு. இந்த சைடு கருவாடுலாம் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. கருவாடு பாருங்களேன், கருவாடு பார்த்துட்டு கருவாடு வாங்கலாம் சொல்லிட்டு போகணும். எங்கள் மாமனாருக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, அந்த கருவாடு தான் பிடிச்சிருக்குதான். அதனால் கருவாடு வாங்க போகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கருவாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் குழம்பு வைக்கிறது காய்கறிலாம் வாங்க போகணும். கருவாடு போடுறாங்க பாருங்கள். கருவாடு அங்கே அள்ளி போட்டு அந்த சைடு இடையில போட்டு தூக்கி கலாசுறாங்க கீழே. கருவாடு பார்த்துன்னு இருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு கருவாடு வாங்கிட்டு ஃபுல்லாத்தையும் சுற்றி காட்டலாம் அப்படி சொல்லிட்டு கருவாடு கடையெல்லாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே நின்று கருவாடு வாங்குகிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். பாருங்கள் 2 சைடு ஃபஸ்ட்டு மீன் கடை காட்டினால அது அந்த முன்னாடி சைடு இருக்குது. இந்த சைடு பக்கத்தில் ஆப்போசிட்லேயே 2 சைடுமே இருக்குது மீன் கடை. இன்னொரு சைடு இருக்கிற மீன் கடைக்காக போகிறோம். போயிட்டு காட்டுறோம். அந்த சைடு எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க தான். நிறைய கூட்டமாக வேற நின்றுன்னு இருந்தாங்க. சரியாக வீடியோவில் காட்ட முடியல. எவ்வளோ பெரிய மீன் பாருங்களா. அங்கே அந்த மீன் மட்டும் கிட்ட போயிட்டு எடுங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இப்போ காய்கறி வாங்க வந்துருக்குறோம். கத்திரிக்காய் வாங்குகிறேன் நான் கத்திரிக்காய் பார்த்து எடுத்துன்னு இருக்கிறேன்.
எங்கள் வீட்டுக்கார் சைடில் நின்று வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு. அப்போ என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல, உங்களால் பேசவும் முடியலையா, அதனால் வீட்டுக்கு வந்து பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டாங்க. வீடியோ ஷூட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கார் சைடில் நின்றுட்டு. பின்னாடி வேறு அந்த அக்கா 2 பேர் வந்து தள்ளி போமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என் வேலையை மட்டும் பார்த்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் பாருங்க காட்டுறாங்க பாரு, பீன்ஸு, பீர்க்கங்காய், கேரட்டு, அப்புறம் சில்லி, பச்சை மிளகா, அப்புறம் இன்னொன்று நடுவில் எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இலந்த பழம். எல்லா இடத்துலையும் கடையில் இலந்த பழம் விற்கிறாங்க. இலந்த பழம் நிறைய இருக்குது இங்கெல்லாம். இந்த சைடு முன்னாடி சைடு வந்து நான் வாங்குறேன்ல அதுக்கு ஆப்போசிட் கடை இது. அந்த கடையில் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் குடமிளகா எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்துனுக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரு அங்கே பாவக்காய் வாங்கலாம் சொல்லிட்டு போனார். அதனால் அந்த கடையை வீடியோ எடுக்க முடிஞ்சுது எங்களால். ஃபஸ்ட்டு அந்த கடை சைட்லாம் வரல, லாஸ்ட்டில் ஏதோ காட்டுறல, இது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. போகும்போது சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதை ஃபோட்டோலாம் வச்சுருக்குறாங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற செடி அப்புறம் விதைங்க எல்லாமே இருக்குது. செடி கொடிங்க மரங்க எல்லாமே இருக்குது. அதில் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் வீடியோ எடுத்துன்னு போகிறோம். திரும்ப வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் திரும்ப போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுன்னு இருக்கிறோம். இங்கே இந்த சைடும் இருக்குது பாருங்கள், முன்னாடி சைடு அங்கேயும் இருக்குது, உள்ள என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது விதைங்க விற்கிற இடம்லாம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். திரும்ப உங்களுக்கு நாங்கள் வந்த வழியே திரும்ப காட்டுறோம். அங்கே சைடில் கடைங்கள்லாம் இருந்ததுல அந்த கடைங்கள்லாம் காட்டிட்டு, அப்புறம் இந்த சைடு பூக்கடைலாம் இருக்குது, ரோட்லேயே இருக்குது. ரோட்லேருந்து உள்ள வரைக்கும் இருக்குது, அந்த சைடு ரோட்லேயும் இருக்குது. மார்க்கெட் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டோம். நாங்கள் எடுத்துன்னு வந்த பையும் ஃபுல்லாகி போயிடுச்சு. 500 எடுத்துன்னு வந்தால் அந்த 500 காலியாகி போயிடுச்சு. மார்க்கெட் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுற பொறுமையாக. ஃபோனில் சார்ஜர் இல்லை, சார்ஜர் காலி ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு தான் காட்ட முடியும் உங்களுக்கு. நாங்கள் எடுத்துன்னு வந்த பை ஃபுல்லாக ரொம்பி போச்சு. மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் கீழே எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வாழைக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகா, குடமிளகா வாங்கியிருக்கிறோம். அப்புறம் கோவக்காய் மாதிரியே இருக்குது இது, ஆனால் கோவக்காய் இல்லை, வேறு என்ன காயின்னு தெரியல. நல்லா இருக்குது, டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும், பேர் தெரியல. இந்த சைடு பாருங்கள் வெங்காயம், காஞ்ச மிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஏற்கனவே வீட்டில் இருந்துருக்குது, அது தெரியாமல் உருளைக்கிழங்கு திரும்ப வாங்கிட்டோம். ஓகே சார், ஓகே சரி பாய். அதான் வாங்கியிருக்கிறோம், இதுவே 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.